ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த வாரத்தினுடைய வேலை நாட்கள் முதல் நாள். ஒருவேளை இந்த வாரம் எப்படி இருக்குமோ, ஒருவேளை பயம், இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய காரியங்கள் செய்து முடிக்கணும், பிள்ளைங்களுடைய எக்ஸாம் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்து என்ன செய்யணும், பல விதமான கேள்விகள், பண தேவைகள். ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 நாளாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசா இங்க ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்கிறத நாம் பார்க்கிறோம். எவ்வளோ அழகாக இருக்கு, வேர்ட் பை வேர்ட், வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப வீக்காக யோசிப்போம்ல, பலவீனமாக, ஒன்று லிட்டரலாக சரீரத்தில் பலவீனமாக யோசிப்போம். என்னன்னு தெரியல, எனக்கு டயர்டாக இருக்குது, ஒருவேளை சோர்வாக இருக்குது, ஒருவேளை ஏதாவது வியாதியா, ஒருவேளை ஏதாவது பலவீனங்கள் வந்துருச்சா அப்படின்னு யோசிப்போம்ல. அது மாத்திரம் இல்லாமல் மனசில் சோர்வு இருக்கும்போது கூட மனசு அப்படியே சோர்ந்து போகிறது. தேவப்பிள்ளையில் இங்கே ஆசா சொல்கிறாரு, அவருக்கும் ஒரு சோர்வு வந்தது, அவருக்கும் ஒரு பயம் வந்தது. உங்களுக்கு காண்பிக்கிறேன், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். ஒன்று நன்காக ஆசா புரிஞ்சு கொண்டாரு, நான் பலவீனதான், எனக்கு பெரிய கெப்பாசிட்டி எதுவும் இல்லை தான், ஆனால் எனக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அழகாக சொல்கிறாரு. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்தோம். எங்களுக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு பலன் நீங்கள் தானே. எங்களுக்கு விரோதமாக பெரிய ஆட்கள் வருகிறாங்க, ஆனால் நாங்கள் உங்களை சார்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆசா ஜெபிக்கிறார்னா, ஆசாக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. அதே 2 நாளாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்து சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசை மட்டும் வந்தான். பாருங்க, இப்போ ஆசாக்கு விரோதமாக சேரா என்ற என்ன செய்கிறேன்னா 10 லட்சம் பேரோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு வராரு. ஆனால் ஆசாக்களுக்கு 5 லட்சம் கூட இல்லை. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை தான், என்ன செய்வதுன்னு தெரியாம, ஆண்டவரே, அவன் யுத்தம் பண்ண வரான், எல்லாம் டபுள் மடங்கான ஒரு சேனையோடு வரான். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? நேராக ஆசா ராஜாக்களையோ மற்ற ராஜாக்களை போல தேவ சமூகத்துக்கு வந்துடுறார், தேவனிடத்தில் வந்துடுறாரு. ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, அவனோடு இருக்கிறது 10 லட்சம் பேர் உண்மைதான், ஆனால் என்னோடு இருக்கிறது பெரிய சர்வலோகாதிபதி, ராஜாதி ராஜா, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தில் நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் எத்தியோப்பியரை முறியடித்தாரா. ஹல்லேலூயா. அங்கே முறியடிச்சிட்டாங்க. தேவப்பிள்ளையை சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், ஒருவேளை மனுஷர்கள் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்காங்களா, வேலைசத்தில் யுத்தம் இருக்கா, உங்களுக்கு விரோதமாக, ஒருவேளை உங்கள் ஆவிக்கு விரோதமாக, உங்கள் மாம்சத்துக்கு விரோதமாக, உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக பல விதமான யுத்தங்கள் இருக்கா, உங்கள் மனசளவில் சோர்ந்து போகிறீங்களா? பயப்படாதீங்க. பலமுள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆசாத அறிந்து, ஆண்டவர் நீங்கள் எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே, இந்த மனுஷர்களை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே சார்ந்து கொண்டார். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். நீங்களும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, நிச்சயமாக ஆண்டவர்கள் ஜெயத்தை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆசாக்கு விரோதமாய் சேரா புத்தர்கள் 10 லட்சம் பேரோடு வந்தபோது ஆண்டவரே, ஆமென், நன்றே, ஆசாக்கு துணை நின்று ஆண்டவரே எதிராக வந்து சேனையை முறியடிப்பீங்கன்னா, இவர்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே எதிராய் நிற்கிறதோ, சூழ்நிலைகள் எதிராய் நிற்க
இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அது முறியடிக்கப்படட்டுங்கப்பா. ஆஃபீஸில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற எதிராக இருக்கிற காரியங்கள் முறியடிக்கப்படட்டும். அது மனுஷரால் பிசாசனால் வந்த எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக நினச்சிக்கிறோம். நீங்கள் ஜெயத்தை கொடுத்துட்டீங்க, நீங்கள் துணை நிற்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுத கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபக்கணும் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.